அமைதிக்குரியவர்களே, பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்மை அலைக்கழித்து அச்சத்தில் ஆழ்த்தும் இவ்வுலகின் நெருக்கடிகளில் ஆண்டவரை பற்றி கொண்டு அமைதிக்கான இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவரிடமிருந்து நாம் விலகியிருக்கும் போது அவரை பேயென கருதி பயந்து நடுங்க வாய்ப்புள்ளது. பேதுருவை போன்று துணிவோடு இயேசுவை நோக்கி முன்னேறும் போது வியத்தகு செயல்களை செய்ய ஆற்றல் பெறுவோம் என்ற நம்பிக்கை தரப்படுகிறது. நம்பிக்கை பயணத்தில் நாம் தடுமாறும் நேரத்தில் நம் ஆண்டவரை உதவிக்கு அழைத்து அவரது கரங்களை உறுதியாய் பற்றி கொள்ள வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஆண்டவன் சந்நிதியிலே ஒன்றாக கூடி அவரது உன்னதமான இரக்கத்தினை நம் வாழ்வில் அனுபவிக்கின்ற முகமாக 19ஆம் வாரத்தினூடாக நாம் ஆண்டவரோடு இணைய இருக்கின்றோம். இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட முன்னுரைக்கேற்ப நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவன் இயேசுவை பேயென கருதாது அவரே நமக்கு வாழ்வும் வழியுமாக இருக்கின்றார்
எங்களது அச்ச நேரங்களிலெல்லாம் எமக்கு துணையாக இருப்பார், எம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் எங்களையே நாங்கள் பலியாக்க முன்வருவோம். அதற்கு ஆயத்தமாக எங்களது குற்றங்கள், குறைகள், தகுதியின்மையை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியாரங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெறான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெருஞ்சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிறையடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வே அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும்
அடிச்சுவடுகளுக்கு வழி வகுக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூயவரான மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார்.
அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையில் ஏறிக்கொண்டார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்களிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கிற்று. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்து இயேசுவின் வாழ்வளிக்கும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதையே இன்றைய நற்செய்தியானது தாங்கி நிற்கின்றது. நற்செய்தியை பொறுத்த வரையிலே இயேசுவுக்கும் பேதுருவானவருக்கும் இடையிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. பேதுருவானவரை இயேசு முதலில் அழைக்கின்றார். அழைத்த பிற்பாடு இயேசு அவரோடு ஒரு சில நிகழ்வுகளை தன்னுடைய வாழ்க்கையில் பகிர்ந்து கொண்டார். அவ்வாறாக எண்ணி பார்க்கின்ற பொழுது பேதுருவானவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளிலே பேதுருவானவர் 2 விதமான நிகழ்வுகளை சந்தித்திருக்கின்றார். ஒரு சில கட்டங்களிலே அவர் வேதனைப்படுகின்றார், துன்பப்படுகின்றார். அந்த துன்ப வேளைகளிலெல்லாம் அவர் என்ன செய்கின்றார்? ஐயோ ஆண்டவரே, இது நமக்கு வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அதே வேளையில் இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே அவர் எதிர்பார்க்காத மகிழ்ச்சிகளை எல்லாம் அவர் சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவரே, இதுவே நமக்கு போதும் என்று சொல்லுகின்றார். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுவோடு சேர்ந்து மலைக்கு செல்லுகின்றார். மலையிலே உருமாற்றம் நடக்கின்றது. இயேசுவினுடைய உருமாற்றத்தின் பொழுது அங்கு மோயிசனும் எலியாவும் தோன்றுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பார்த்ததும், ஆண்டவரை, நாங்கள் இங்கேயே கூடாரமிடுவோமா என்று கேட்கின்ற பொழுது அவர் துன்பத்தில் இருந்து மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு விரும்புகின்றார்.
அதே வேளையிலே இயேசுவை பிடிக்கிறார்கள். இயேசுவை பிடித்து இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள். துணிவோடு காதை வெட்டுகின்றார். ஆனால் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய இறுதி பயணத்தின் பொழுது ஒவ்வொரு சீடர்களாக இயேசுவை விட்டு விலகுகின்றார்கள். கூடவே சென்று கொண்டிருந்த பேதுருவானவர் மறுதளிக்கின்றார். தானும் இயேசுவிற்குள் ஒருவனாக இருந்தேன் என்று சொன்னால் அவருக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்கின்ற பயத்திலே அவர் அங்கிருந்து விலகிச் செல்லுவதற்கு பதிலாக தப்பித்து கொள்ளுவதற்காகவே அவர் இயேசுவை மறுதளிக்கின்றார். இப்படியாக அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின்னர் அவர்கள் மீன்பிடிக்க செல்லுகிறார்கள். இரவு முழுவதும் கஷ்டப்படுகிறார்கள். எந்த ஒரு மீனும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏக்கத்தோடு ஏமாற்றத்தோடு வருகின்ற வேளையிலே இயேசு அங்கு தோன்றுகிறார். வலைகளை வலது பக்கமாக போடுங்கள் என்கின்றார். ஏதோ ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் போட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மீன்களை பிடித்தார்கள். ஏன்? வலை கிழிகின்ற அளவிற்கு. பேதுருவானவர் ஆண்டவரே என்று இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார். இவ்வாறாக இயேசுவோடு ராய பேதுருவானவருக்கு இடையிலே இருந்த அந்த உறவுகள் இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வாக சந்திக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற வேளையிலே என்ன நடக்கின்றது? இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். அங்கு வந்திருந்த மக்களை எல்லாம் அனுப்பிவிட்டார். எல்லோரும் சென்று விட்டார்கள். ஆனால் இயேசு தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். இறைவேண்டல் செய்கின்றார். அந்த இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவுக்கு நேரங்கள் சென்றது தெரியவில்லை. படகும் வெகு தூரம் சென்று விட்டது. தன்னுடைய சீடர்கள் அங்கு காற்றுக்குள் சிக்கிக் கொண்டார்கள் என்பதை இயேசு உணர்கிறார். நடந்து செல்லுகிறார். பேதுருவானவர் இயேசுவை பார்த்ததுமே கூட இருந்த சீடர்கள் ஒவ்வொருவருமே இயேசு நடந்து வருவதை பார்த்ததுமே பேயொன்று வருகிறது என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஆனால் இயேசு அஞ்சாதீர்கள், நான் தான் என்று கூறுகின்றார். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று கூறியதுமே பேதுருவானவர் என்ன சொல்லுகின்றார்? இது நீராக இருந்தால் நானும் கடல் மீது நடக்க வேண்டும் என்று கேட்கிறார். நடந்து வா என்று சொல்லுகிறார். தொடர்ந்தும் அலைகள் அங்கு அதிகமாகவே தங்களுடைய அகோரத்தை காட்டுகின்ற பொழுது, புயல் காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய கால்களை தண்ணீருக்குள் வைத்த பேதுருவானவர் திடீரென அச்சம் கொள்ளுகின்றார். பேதுருவானவருடைய பார்வை இயேசுவின் பக்கம் இருந்து விலகிச் செல்லுகின்றது. அந்த நேரத்திலே அவரை அந்த அச்சம் மூழ்கடிக்க செய்கின்றது. மூழ்கடிக்க போனதுமே, ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று பேதுருவானவர் மீண்டும் ஓலமிடுகிறார். இயேசு அவரது கரத்தை பற்றி பிடித்து அவரை பாதுகாக்கின்றார். இருவரும் படகிலே ஏறியதும் மயான அமைதியாக அந்த நேரம் அங்கு காட்சியளிக்கிறது. அவ்வளவு நேரமும் கலங்கிக் கொண்டிருந்தவர்கள், அத்தனை நிமிடங்களிலும் ஐயோ எங்களுக்கு ஆபத்து என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், கடவுளே எங்களை கைவிட்டு விட்டீரா என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது இயேசுவினுடைய இந்த செயல்பாடு அவர்களை அமைதிப்படுத்தியது. இவ்வாறாக பேதுருவானவர் இயேசுவோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்ட பொழுதெல்லாம் துன்பத்தை கண்டு ஓடினார், ஆண்டவரை மறுதளித்தார். இருப்பினும் இயேசு செய்த செயல்பாடு என்ன? உன் பெயர் பாறை என்று பேதுருவானவருக்கே அந்த தலைமை பீடத்தை கொடுக்கின்றார். முழு உலக திருச்சபையையும் பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பை பேதுருவானவர் கையிலே ஒப்படைக்கின்றார்.
காரணம், பேதுருவானவர் இத்தகைய துன்பங்கள், இத்தகைய மறுதலிப்புகள் வந்த வேளையிலும் இயேசுவிலே அன்பு கொண்டிருந்தார். இயேசுவை முழுமையாகவே நம்பினார். இயேசுவை முற்றும் முழுதாக அறிந்து வைத்திருந்தார். ஆதலால் இயேசு அவருக்கு அத்தகைய பாரிய பொறுப்பை கொடுக்கின்றார். இதே போலத்தான் அனுமிக்க சகோதரங்களே, இன்றைய முதலாவது வாசகத்தை பொறுத்த வரையிலே எலியா இறைவாக்கினர் அங்கு ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டி நிற்கின்றார். சிக்கலுக்குள்ளே மாட்டி நிற்கின்றார் என்று சொன்னால், அவருடைய நேரத்திலே அங்கு இருந்த அந்த அரசியானவள், பாகால் இறைவாக்கினர்கள் பொய் என்பதை எலியா நிரூபித்து காண்பிக்கின்றார். அவர் நிரூபித்ததுமே எசபெல் அரசி எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றாள். அத்தகைய ஒரு கொலைக்கு பயந்துதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே அவர் என்ன செய்கின்றார்? ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளுகின்றார். ஒளிந்தவரையும் கடவுள் விட்டு வைக்கவில்லை. வெளியே வா. பல்வேறு விதமான அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கின்றபடியாக கடலை அனுப்புகின்றார், காற்றை அனுப்புகின்றார், நெருப்பை அனுப்புகின்றார். இவற்றிலெல்லாம் அவர் கடவுளை காணவில்லை. கடவுளை காண்பதற்காக மலை மீது ஏறி செல்லுகின்றார். நீர் எவ்வாறு மோயிசனுக்கு காட்சி கொடுத்தீரோ அதே போல எனக்கும் நீர் காட்சி கொடும் என்று மலை மீது ஏறி செல்லுகின்றார். கடவுள், இறங்கி வா, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எப்பொழுதுமே எனக்குரியவன், ஆகவே உன்னை நான் அழிய விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது எலியா மீண்டும் தனக்கு வாழ்வு கிடைத்து விட்டதே என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரில் இன்னும் அதிகமாகவே நம்பிக்கை கொண்டு எந்த நோக்கத்திற்காக கடவுள் தன்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுகின்ற ஒரு உண்மையான இறைவாக்கினராக அவர் மாறினார். ஆமுரை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைய நாளிலே புனித பவுலடிகளாரும் நமக்கு சொல்லுகின்றார். எவ்வாறென்று சொன்னால், இறைவனோடு நாம் எந்த அளவிற்கு இணைந்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். அவர் எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது எம்மை சுற்றி வருகின்ற எத்தனையோ விதமான பேய்கள் அனைத்தையும் வெல்லக்கூடிய வல்லமையை கடவுள் நமக்கு தருவார். எம்மை சுற்றி வருகின்ற பேய்கள் என்ன? யார் அந்த பசாசுகள்? ஒரு குடும்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் சில வேளைகளிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஏற்படுகின்ற புரிந்து கொள்ளாத தன்மையின் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பேய் அல்லது பிசாசாக மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே ஏற்படுகின்ற மனக்கலக்கங்கள் வருகின்ற வேளையிலே பிள்ளைகளை பெற்றோர் பசாசுகள் என்று திட்டுகிறார்கள். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை பார்த்து இந்த பேய்களோடு எங்களால் வாழ முடியாது என்று கூறுகிறார்கள். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, ஐயோ, இந்த பிசாசு கூட்டத்தோடு நான் பிறந்திருக்கிறேனா என்கின்ற கேள்விக்குறிகள் எழுகின்றன. நாங்கள் சமூகத்திற்குள்ளே செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு பிடிக்காதவர்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே நாங்கள் பணியாற்றுகின்ற பொழுது எங்களோடு கூடவே தொழில் புரிகின்றவர்கள், எங்களோடு கூடவே கல்வி கற்கின்றவர்கள், ஏன் திருச்சபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற துறவற கூட்டத்திற்குள்ளே இருக்கின்ற குருக்கள், கன்னியர்கள் இன்றைக்கு எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களது வாழ்க்கையிலும் இத்தகைய புயல்கள் வருகின்றன, இத்தகைய அலைகள் கொந்தளிப்போடு எழுந்து நிற்கின்றன. அந்த வேளையிலெல்லாம் அவர்கள் கடவுளை மறந்து விடுகிறார்கள். இவ்வாறு நாங்கள் கடவுளை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுதெல்லாம் எம்மை தொடர்ந்தும் துன்பங்கள் துரத்தி கொண்டே இருக்கும்.
பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்ற வேளையிலும் கடவுள் என்ன சொல்லுகின்றார்? எவ்வாறு எலியாவை திடப்படுத்தினாரோ, இயேசு எவ்வாறு பேதுருவானவருக்கு வலு கொடுத்தாரோ, அதே போல எனக்கும் உங்களுக்கும் கடவுள் அத்தகைய தெம்பை கொடுக்கின்றார். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது பேதுருவானவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் திருச்சபையினுடைய தலைவராக மாற்றப்பட்டார். எலியா பயந்து குகைக்குள்ளே ஒளிந்திருந்தார். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டார், வெளியே வந்தார். அந்த அரசிக்கு எதிராகவும் அவரை சுற்றியிருந்த அனைத்து கசப்பான அனுபவங்களையும் வெற்றி கொண்டு உண்மையான இறைவாக்கினராக இறைவனுக்கு சாட்சி பகர்ந்தார். அவர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள் என்று சொன்னால், திருமுழுக்கினூடாக தூயாவியானவரை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் ஏன் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கக்கூடாது? எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவர் எங்களோடு கூடவே இருந்து, எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், எங்களோடு கூடவே பயணிக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் வருகின்ற பொழுது நாமும் மறு எலியாவாக, மறு பேதுருவானவராக எமது வாழ்வை மாற்றி வாழ வரம் கேட்போம். நிச்சயம் ஆண்டவர் எங்களை திடப்படுத்தி வாழ வைப்பார். ஆமேன். எழுந்து நின்று எங்களது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். இதே விசுவாச உணர்வுகளோடு நமக்காகவும் நம் அருகில் இருக்கின்றவர்களுக்காகவும் யாரெல்லாம் தமக்காக இறைவனிடம் வேண்டச் சொன்னார்களோ அவர்களையும் இந்த வேளையில் ஆண்டவன் பாதம் ஒப்பு கொடுத்து இறை வேண்டல் செய்வோம். இறைவா, எம் திருத்தந்தை
ஆயர்கள் குருக்கள் துறவத்தார் அனைவரும் உமது அமைதியின் கருவிகளாக செயல்பட்டு பல்வேறு நிலைகளில் பிரித்து வாழும் மக்களிடையே ஒற்றுமை உருவாக்க உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் சுடரே இறைவா, எமது இலங்கை தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்கள் வேறுபாடுகளை களைந்து மக்களின் வாழ்வை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்ல தேவையானவற்றை செய்யவும் உண்மை, நீதி, சமத்துவம் போன்ற உயரிய பண்பு கொண்ட தலைவர்களாக எம் நாட்டை ஆளும் தலைவர் செயற்பட உமது ஆவியின் அருளினை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லதையே எமக்கு அருளும் தந்தையே, புதிய விடியலை நோக்கி காத்திருக்கும் உலக மக்களை தொற்று நோயிலிருந்து காத்தருளும். பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் ஒன்றிணைந்து உம்மை தொழுதிட உம் இறைவேண்டல் இல்லத்திற்கு மீண்டும் வரவேண்டிய நற்சுகத்தை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இன்றைய திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய நன்கொடையாளர்களையும் தங்கள் இல்லங்களிலிருந்து இத்திருப்பலியில் இணைத்துள்ள அனைவரையும், மேலும் வர்பம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஏனைய நிகழ்ச்சிகளும் தங்கள் ஒத்துழைப்பை வழங்கும் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பு தந்தாய், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்கள் இவற்றை விட எத்தனையோ ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உமது அண்டையிலும் படுக்கையிலும் வைத்தியசாலையிலும் சிறைச்சாலையிலும் அகதி முகாங்கள், அநாதை இல்லங்கள், வயோதிப மடங்கள் என்று பல்வேறு நிலைகளில் இருந்து உம்முடைய ஆசீருக்காக காத்திருக்கின்றார்கள். நீரே இவர்களை எல்லாம் தொட்டு அவரவர் வேண்டுதல்களுக்கு விரைவாக நிறைவாக
பதில் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகிலும் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் முதற் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்திலிருந்து பெறப்பட்ட இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நம் மனித வாழ்வில் பங்கு கொள்ள திருளமானால் தண்ணீர் ரசம் மறை பொருள் வழியாக நாம் அவருடைய இறை அன்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகிலும் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் முதற் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்புமான இந்த ரசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவனாகி ஆண்டவரை, தாழ்மையான உள்ளத்தோடும் நொறுங்கிய மனத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றலும் நாங்கள் இன்றும் திருமணப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரியேக திரியோக திருநாயகன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரியேக திரியோக திருநாயகன். பரலோக பூலோக படைப்புகளும் பரலோக பூலோக படைப்புகளும் பரனேனின் அருள் மாட்சி நிறைந்தோடீரும். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. ஒப்பில்லா ஈசற்றன் உன் பெயரால், ஒப்பில்லா ஈசற்றன் உன் பெயரால், உலகத்தில் வருகின்றோர் பேறு பெற்றோர். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் மல்கம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித யோசேவாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சாதீர்கள், நான் தான் என்று இயேசு கூறினார். அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாக நாமும் நமக்குள் இருக்கின்ற எல்லா விதமான அச்சங்களையும் ஆண்டவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறிய இயேசுவின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே. அனைத்திற்கும் மேலான அன்பிற்கு உரியவர் நீரே. இத்திவ்ய நற்கருணையில் நீர் வீற்றிருக்கின்றீர் என நான் விசுவாசிக்கின்றேன். இத்தருணத்தில் என்னால் உம்மை திவ்ய நற்கருணை மூலமாக பெற முடியாமல் போயினும் குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியில் என் இதயத்தில் நான் உம்மை தழுவிக்கொள்கிறேன். என்னை முற்றிலுமாய் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னை உம்மை விட்டு பிரிந்து போக விடாதேயும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்கள் உள்ளத்தை புனிதப்படுத்துவதாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நித்திய வாழ்வளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது தசை என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களையும் அதே உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ சென்று வருவோம். இத்திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு